अस्सलाम वालेकुम। என் பேர் வினோத். உங்களுக்கு ஜாக்கிர் நாயக்கர் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, முகமது நபி கல்கி அவதாரம்னு சொல்கிறாரு. கல்கி அவதாரம்னா விஷ்ணுண்ட அவதாரம். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தம்பி வினோத் என்ன கேட்குறாருன்னா, நபிகள் நாயகத்தை கல்கி அவதாரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கல்கி அவதாரம் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி ஒரு அவதாரம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அப்படி இருப்பதாக அவங்களுடைய வேதங்கள், இந்து மதத்தில் சொல்லப்பட்ட வேதங்களை எல்லாம் படித்து இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு தான் பொருத்தமாக இருக்கிறது என்று சில வாதங்களை வைக்கிறாங்க. அதில் கூடுதலான அறிவு நமக்கு இல்லை. இந்து மத வேதங்களை புரட்டி அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் அவதாரத்துக்கு என்னென்ன விளக்கம், போக்குவரத்து அப்படியெல்லாம் சொல்லப்படலை. அதனால் நாங்கள் எங்களுக்கு என்ன ஆத்தென்டிக்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு சொல்ல முடியும். அதில் இருக்கிற 100% அதில் நாலேஜ் இருந்தால் தான் இப்போ நான் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம் அவர் அப்படி தான், நீங்கள் கல்கியை நம்புறதா இருந்தால் எங்கள் நபிகள் நாயகத்தை நம்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து எதிர்கேள்வி ஆன்சர் பண்ணணுமே. அதில் இன்னும் பல செய்தி, அதில் உள்ள செய்தியை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அதில் நான் நம்ப முடியாத இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இந்து மத வேதத்தில் இருக்கிறதை நான் நம்புவதாக ஒத்துக்கொண்டால் என்னுடைய நம்பிக்கைக்கு முரணான பல தத்துவங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இந்து மதத்தில் பல கடவுள் கோட்பாடு இருக்கிறது, அதை நான் நம்ப முடியாது. இதை நம்பின மாதிரி அதையும் நம்பின அடுத்த கேள்வி வரும். அதனால நாங்கள் அந்த பக்கமே போறதில்லை. நபிகள் நாயகமாக வந்தார், அவர் இறைவனின் தூதராக செயல்பட்டார், தேவையான போதனைகளை மக்களுக்கு அறிவுரைகளை சொல்லி சென்றார். அத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். அதை யாரோடும் ஒப்பிட்டு இவர்தான் அவர், அவர்தான் இவர் என்று சொல்லுகிற வேலைகளில் நாங்கள் இறங்கவில்லை. அதிகபட்சமாக ஒரு வேலையை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் இறைவனின் தூதர், அவரை போல பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் எல்லா தூதர்களும் சென்றிருக்கிறார்கள். அவருக்கு முன்னால் வந்த பல தூதர்களுக்கு நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்டதை போல வேத புத்தகங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அருளப்பட்ட பல புத்தகங்களில் இப்படி நபிகள் நாயகம் என்றொருவர் வருவார், இன்னென்ன அடையாளங்களோடு அவர் திகழ்வார் என்று முந்தைய வேதங்கள், பல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்னென்ன வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறதோ அதை நாங்கள் நம்புகிறோம். உதாரணமாக தௌராத் என்ற பெயரிலே ஒரு வேதம், மோசஸ் என்ப கிறிஸ்தவர்கள் மோசஸ் என்று சொல்வார்கள், மூசா என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதருக்கு அருளப்பட்டதாக நாங்கள் நம்புகிறோம். அதிலே நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒருத்தர் வருவார் என்று அறிவிப்பு செய்திருக்கிறேன், அவர் நபிகள் நாயகம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல இன்ஜீல் என்ற ஒரு வேதம், இது இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஈசா நபி என்று நாங்கள் பேசுகிற அழைக்கின்ற அவர்களுக்கு அருளப்பட்ட வேத புத்தகத்தினுடைய பெயர் இன்ஜீல் என்று நாங்கள் அழைக்கிறோம். அந்த வேத புத்தகத்தில் நபிகள் நாயகத்தை பற்றிய முன்னறிவிப்புகள், குறிப்புகள், இப்படி ஒரு மனிதர் வருவார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதாக எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் எந்தெந்த வேதத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா வருதோ அதை வைத்து நாங்கள் நம்புவோம். வேற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வச்சு இதில் உள்ளதை நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம். ஏன்னா இதில் இருக்கிற ஆத்தென்டிக்கா இதை நம்புவதை போல வேறு எதையும் நாங்கள் நம்புவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை.